24/7/2025 வியாழக்கிழமை நாமக்கல் ஸ்ரீ சைதன்யா உயர்நிலைப்பள்ளியில் பசுமை இந்தியா இயக்க விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் மாவட்ட நீதிபதியும் தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மன்ற இணைத் தலைவருமான விடியல் குகன் என்கின்ற கு. கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் திருமதி சுபா மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விடியல் குகன் அவர்கள் ஆற்றிய சிறப்புரையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் பற்றியும், மாணவர்கள் கல்வி நிலையத்தில் பெற வேண்டிய 4 செல்வங்கள் பற்றியும், மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அவசியமான 5 பண்புகள் பற்றியும் உரையாற்றினார். அவர் ஆற்றிய உரையை கேளுங்கள். நமது புதுவிடியல் படைப்பக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கருத்துக்களை கூறுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். புத்துணர்வு தரும் புதிய காலை. இன்று இவ்விடம் இனிய பசுஞ்சோலை. இன்று இந்த விழா நடைபெறும் இந்த வேளை நீங்களெல்லாம் மலர்ந்த பூ மாலை. நல்ல பொருளுக்கு தேவை நல்ல தரம், நல்ல விளைச்சலுக்கு தேவை நல்ல உரம். மானுட வாழ்வு இயற்கை தந்த வரம். நீங்கள் எல்லாம் அழகிய முல்லை சரம். ஒரு அருமையான நிகழ்வு இன்று. மிக அருமையான ஒரு வரவேற்பு எனக்கு வழங்கினீர்கள். ட்ரம்ஸ் முழங்க மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இன்று பசுமை இந்தியா இயக்கத்தின் விழா. மழலை மணிகள், கலைக்கோயில் சிற்பங்கள், மனதில் இசைக்கும் பொன் வண்டுகள், தேவ தத்துவங்கள், என் ஆசை சித்திரங்கள், என் வாழ்க்கையே இந்த பூக்களை காக்கும் சேவைதான். பாட்டு கேட்டிருக்கீங்களா? அப்படி இந்த கல்வி நிலையம் எங்கள் வாழ்க்கையே உங்களை காக்கும் சேவைதான் என்று கல்விப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சைதன்யா என்றால் என்ன சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்ல, யாருக்கு தெரியும்? அவங்க ஒருத்தர் மட்டும் கை காட்டுகிறார். சைதன்யா என்றால் ஆழ்ந்த அறிவு, விழிப்புணர்வு. ஆக ஆழ்ந்த அறிவு, விழிப்புணர்வு இவற்றையெல்லாம் உங்களுக்கு வழங்குவதுதான் இந்த கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்தில் இன்று இந்த விழா நடைபெறுவதற்கு இந்த விழாவில் தலைமை தாங்கக்கூடிய கல்வி நிலையத்தினுடைய முதல்வர் திருமதி சுபா மோகன் அவர்கள், இந்த கல்வி நிலையத்தில் பொறுப்பாளர்களாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் திருமதி நிவேதா அவர்கள், திரு சதீஷ் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், இவர்கள் எல்லோரும் இருந்தாலும் கடலுக்கு அலை வேண்டும், உடலுக்கு உயிர் வேண்டும், கண்ணுக்கு ஒளி வேண்டும், மண்ணுக்கு மழை வேண்டும். அப்படி மண்ணுக்கு மழை வேண்டும் என்பது போல இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லாம் நிச்சயம் வேண்டும். அவ்வாறு இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான மாணவ மணிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே என்னை பங்கு பெற அழைத்து ஒரு மகிழ்வூட்டிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான முதல் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.
மூன்று விஷயங்கள் மட்டும் பேசப் போகிறேன். அந்த 3 விஷயங்கள் முதல்ல இந்த பசுமை இந்தியா இயக்கம் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விஷயம், நீங்கள் இந்த கல்வி நிலையத்தில் பெற வேண்டிய 4 செல்வங்கள். எத்தனை செல்வங்கள்? 4 செல்வங்கள். அடுத்து 5வது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான 5 நற்பண்புகள். இதுதான் ரொம்ப ஆலோசனையாக சொல்லி நம்மளை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாருன்னு கலக்கப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரசிக்கும்படியாக சொல்வதற்கு முயற்சி செய்கின்றேன். நல்லது. முதலில் என்ன சொன்ன? இயற்கை இந்தியா, பசுமை இந்தியா இயக்கம். பசுமை இந்தியா இயக்கத்தில் இந்த பசுமை இந்தியா இயக்கத்தை நாம் செலிப்ரேட் செய்கிறோம், கொண்டாடுகிறோம் என்பதனால்தான் பசுமையான சூழலில் உங்களை எல்லாம் அமர வைத்திருக்கிறார்கள். இது பசுமை இந்தியா இயக்கம். அதற்காகத்தான் இந்த மரங்களுக்கு அடியில். பசுமை இந்தியா என்றாலே மரங்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள். பசுமையினாவே நமக்கு நினைவுக்கு வருவதும் மரங்கள் தான். காடுகள், மரங்கள், வனங்கள், இதெல்லாம். ஏன் இது முக்கியமாக இருக்கு? இயற்கை காக்கப்பட வேண்டும். அந்த இயற்கை ஏன் காக்க வேண்டும்? இயற்கையை காக்க தவறுவதனால், அதை சீரழிப்பதனால் நமக்கு என்ன தீமைகள் ஏற்படும்? இதையெல்லாம் நீங்கள் இந்த இயக்கங்களை முன்னெடுத்து செல்கின்ற போதே உங்களுக்கு அனைத்தும் சொல்லி இருப்பார்கள். நான் சிறிதளவு தொட்டு காட்டினால் போதும் என்று நினைக்கின்றேன். நாம் எல்லாம் பெரியவங்களா சின்னவங்களா? நாம் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு சிறியவர்கள்? ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பெரியவர்களா சிறியவர்களா? இந்த உருவத்தின் அடிப்படையிலே வச்சுக்குவோம். அறிவு, ஆற்றல் அதெல்லாம் வேண்டாம். நம்ம உருவத்தில் பெரியவங்களா சின்னவங்களா? பெரியவங்க தான். சின்னவங்களா? பெரியவங்களா சின்னவங்களா? பெரியவங்களா சின்னவங்களா? நம்மளை பெரியவங்களும் சொல்லலாம், சின்னவங்களும் சொல்லலாம். நம்மளோட ஒரு பெருசாக ஒரு ஆள் வந்தால் நம்ம பெரிய சின்னவன், நம்மளோட ஒரு சின்ன ஆள் வந்தால் நாம் பெரியவங்க. அப்படி தானே? நாம் எவ்வளவு பெரியவர்கள்! இந்த உலகில், மண்ணுலகில் கண்ணுக்கு தெரியாத எத்தனை கிருமிகள் இருக்கின்றன. அணுவை போல, அணுவை விட அணுக்குள் அணுவாக இருக்கின்றன. எவ்வளவு இருக்கின்றன? இருக்கா? கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கின்றனவா? சொல்லியிருக்காங்களா? பாடம் நடத்தியிருக்காங்களா? அப்படி என்ன உயிரினங்கள்லாம் இருக்கு? பாக்டீரியா, வைரஸ், இப்படி நிறையா இருக்கு. ஆக கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கு. அதோடு பார்க்கும்போது நம்ம பெரியவங்களா சின்னவங்களா? நம்ம ரொம்ப பெரியவங்க. ஆனால் நம்ம ரொம்ப சிறியவன்னு சொல்கிறேன். எப்படி நாம் சிறியவங்க? ரொம்ப சும்மா சின்னவங்க. கடுகு, அணு, அதுக்கு விட சின்னவங்க. அது எப்படின்னு சொல்ல முடியுமா? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியில் இருக்கோம். இந்த பூமி எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கா? இந்த பூமி இங்கே தான் இருக்கு. இந்த பூமி சூரிய மண்டலத்தில் இருக்கு. சூரிய மண்டலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் எத்தனை கோள்கள் இருக்கு? 8 9ன்னு சொன்னாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் 9ன்னு சொன்னாங்களே. இப்போ நீங்கள் படிக்கும்போது 8 மாறிடுச்சோ? அப்படியா? இருக்கலாம். ஒரு கோளுக்கு இது வெடிச்சு போயிடுச்சு என்பது தெரியல. சரி, எப்படியே இருக்கட்டும். ஆக கோள்கள் இருக்கின்றன. இந்த சூரிய மண்டலம் எவ்வளோ பெரியது? எவ்வளோ பெரியது. அந்த சூரிய மண்டலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா நாம் கடுகு தானே. கடுகு விட ரொம்ப சின்னங்களா இருக்கோம். ஏன்னா எவ்வளோ பெரிய சூரிய மண்டலம். அதில் பாருங்கள், இந்த 9 கோள்கள் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது, பறந்து விரிந்து இருக்குது. அதில் இருந்தெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம சந்திரன்லேருந்து பார்த்தாவே நாம் தெரிய மாட்டோம். பூமி மட்டும்தான் தெரியும். பூமியில் இருக்கீங்களா தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி சூரியன் எத்தனை இருக்கு? ஒரு சூரியன் தான் இருக்கா? நிறைய இருக்கு. கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு. ஒரு சூரிய மண்டலமே இவ்வளவு பெரியதாக இருந்தால், கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது?
எவ்வளவோ பெருசு, நம்மளால் கற்பனை செய்ய முடியாத பெரியது, அது கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளவு விரிந்தது பறந்தது அந்த அப்படிப்பட்ட பிரபஞ்சம் இது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் அங்கிருந்து பார்த்தா நாம் எப்படி இருப்போம்? இருக்கிறதே தெரியாது, இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கோம். அப்போ நாம் சின்னவங்க தானே. ஆக நம்ம சின்னவங்க மட்டும்தானா? நாம் பிறந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது தெரியுமா? நான் சொன்னேன் ஆரம்பத்தில், மானுட வாழ்வு இயற்கை தந்த வரம் அப்படின்னு சொன்னேன். வரம் தானே. எல்லாருமே பிறந்துட்டாங்களா மானுடரா? மானுடர் இல்லாமல் 5 அறிவு உயிர்கள் வரை எத்தனையோ இருக்கின்றன. நாம் 6வது அறிவு படைத்தவர்களாக இருக்கின்றோம். அவங்களோட மேலாக இருக்கும். அந்த அக்ரணி உயிர்களை விட நாம் மேலானதாக இருக்கிறோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவுன்னு சொல்லி வரக்கூடிய அறிவினங்களில் நாம் மேலான அறிவினமாக இருக்கிறோம். 7வது அறிவை நோக்கி போய் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த பூமியை தவிர வேறு எங்க உயிரினம் இருக்கு? எங்க இருக்கா? எங்காவது இருக்கா? யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தண்ணி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க தவிர இன்னும் இந்த மண்ணுலகை தவிர வேறு எங்குமே உயிரினங்கள் இருப்பதாக கண்டறியப்படவில்லை. ஆக இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் ரொம்ப ரொம்ப கடுவு போல இருக்கக்கூடிய ஒரு பூமியில் நாம் எல்லாம் மனிதர்களாக பிறந்து ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, ஓடுற ஓட்டம் என்ன, எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக அப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு சிறியவர்களாக. இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? என்ன கொடுத்தது? வாழ்வதற்கு இந்த உயிரை மட்டும் கொடுக்கல, இந்த வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் கொடுத்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் என்ன? பஞ்சபூதங்கள். என்னது பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, அக்னி. இப்படி 5 பூதங்கள் கொடுத்திருக்கு. இந்த 5 பூதங்கள் இருப்பதனால தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த 5 பூதங்களும் சரிவர அமையாததால் தான் உலகின் இந்த பிரபஞ்சத்தின் மற்ற பகுதியில் உயிரினங்கள் இல்லை. ஒரு இடத்துல காற்று இருக்கும், ஆனால் அங்கே நிலம் சரியாக இருக்காது, நீர் சரியாக இருக்காது, ஆகாயம் இருக்காது. இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் குறைபாட்டினால் மற்ற இடங்களில் உயிரினங்கள் வாழ முடியாத சூழல். இத்தனையும் அமைஞ்ச இந்த பூமியில் தான் உயிரினங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து கொண்டிருக்கின்றன. இறைவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறான் பாருங்க. இறைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இயற்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். இயற்கை நாம் வாழ்வதற்காக எவ்வளவு படைத்திருக்கிறது? எவ்வளவு கொடுத்திருக்கு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வளவு கொடுத்திருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், அப்படி கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒரு வரி வருது இல்லையா? அப்படி எல்லா வளமும் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம்? இந்த உலகம் எப்படி இருக்கணும்? பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயில்கள் மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணு, காசு பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கணும். அப்படி பூலோகம் ஆனந்தத்தின் எல்லையா இருக்கணும். இந்த பூமியில கண்ணீரே சொந்தமில்லைன்னு இருக்கணும். பூமியில யாருமே துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறோமா? எவ்வளவு கொடுத்திருக்கான் நம்ம வாழ்வதற்கான, எவ்வளவு வசதிகள் இந்த இயற்கை கொடுத்திருக்கு.
அவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் யார் தப்பு, யார் தவறு? நம்ம வாழத் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழத் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகத்திலே பசி, பஞ்சம், பட்டினி, யுத்தம் எல்லாம் நடக்குது. நமக்கு நாமே நல்ல சட்டத்திட்டங்களை உருவாக்கி, நல்ல வழிமுறைகளை உருவாக்கி, நல்ல நெறிகளை உருவாக்கி வாழ்ந்தால் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லையாக இருக்காதா? இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமே இல்லை என்று சொல்ல முடியாதா? முடியும். மாணவர்கள்லாம் யாரு? மாணவர்கள் நாட்டின் நாளைய தலைவர்கள். யார் மாணவர்கள்னா? யாருமா மாணவர்னா? நீதான். மாணவர்கள் என்றால் நீங்கள் தான் வருங்கால தூண்கள், நாட்டின் தலைவர்கள். நீங்கள் நாளைக்கு இந்த நாட்டை உருவாக்க வேண்டும், இந்த உலகத்தை மாற்றியமைக்க வேண்டும். புதியதோ ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் அப்படின்னு சொல்றானே பாவேந்தன் பாரதிதாசன். அதை நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பாளர்கள் எல்லாம் நீங்கள் தான். ஓகே, பேசுவோம், முடிஞ்ச வரைக்கும் பேசுவோம். கேட்குதா? சரி, நல்லது. அப்படி பூமி எல்லாம் கொடுத்துருக்கு, அதை நம்ம வகையாக வைத்து வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரோம்? இந்த பூமியை நாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பூமியை நாம் சீரழித்து கொண்டு இருக்கிறோம். தன்னலத்துக்காக, அதிக பணம் சம்பாதிப்பதற்காக, லாப வேட்டைக்காக இந்த உலகத்தில் இந்த இயற்கையை நாம் சீரழித்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தவிர்க்கணும், போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கை இந்தியா இயக்கம். இயற்கை இந்திய இயக்கம் அதுதானே மரங்களை நட்டீங்க, வீடுகள்லாம் நட்டீங்களா, உங்களுடைய கிராமத்தில் நட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுமா? வந்துருமா? சரி. ஆக அவ்வாறு நாம் இயற்கையை போற்றி காக்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், இயற்கை எல்லாம் கொடுத்துருக்குடா, இயற்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மனிதனுடைய பேராசைக்கு அதனால் தீனி போட முடியாது. மனிதனுடைய பேராசைக்கு தீனி போட முடியாது. மனிதன் ஆசை அளவா சரியா வாழ்ந்தால் இந்த இயற்கை எல்லாருக்கும் உணவு கொடுக்கும், எல்லாருக்கும் வேண்டியதை தரும். ஆனால் மனிதனுடைய பேராசைகளுக்கு தீனி போடக்கூடிய அளவிற்கு இயற்கைக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். அவருடைய வழித்தோன்றல் ஒருத்தர் சொன்னார். அவருடைய வழித்தோன்றல் யாரு? குமரப்பான்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டிராக்டர் சாணி போடுமா, டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். என்னடா நல்லா தானே இவர் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ என்ன சாணின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு ஏதோ பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படும் இல்லையா? டிராக்டர் சாணி போடுமான்னு சொல்லி அவர் சொன்னது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள். டிராக்டர் பார்த்துருக்கீங்கள, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? உழவு ஓட்டுறதெல்லாம் உட்கார முடியாமல் சிரமப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? ஏம்மா ஆடிட்டோரியத்திலே போட்டிருக்கலாமே. ரொம்ப சிரமப்படுறாங்க, நிறைய பேர்த்து பார்க்க முடியுது. சரி, வந்துடுச்சு. ஆக டிராக்டர் உழவு ஓட்டுறதுக்கு வந்தது. முதல்ல டிராக்டர் வரதுக்கு முன்னாடி எதன் மூலமாக நாம் உழவு ஓட்டினோம்? மாடுகளை கொண்டு உழவு ஓட்டி கொண்டிருந்தோம். மாடுகள் என்ன தரும்? மாடுகள் விவசாயத்துக்கு உழவு ஓட்டவும் பயன்படும், அது சாணியும் தரும். சாணினா ஒன்றும் ரொம்பவும் மோசமான சொல் அல்ல. சாணி அது தெய்வமாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பிரசாதமாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பேசிய கொச்சையான சொல்லாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். மாடு போட்ட சாணம் தான் அன்றைய காலத்தில் விவசாய நிலங்களுக்கு உரமாக பயன்பட்டது, இயற்கை உரமாக பயன்பட்டது. அந்த இயற்கை உரமாக பயன்பட்டதன் விளைவாக அதில் விளைந்த பயிர்கள் நமக்கு இயற்கையானதாக கிடைத்தது, ஆர்கானிக் ஃபுட்டாக கிடைச்சது. இப்போ என்ன நிலவரம்? நம்ம 2ஆம் உலகப் போரில் முடிஞ்ச பிறகு மிச்சமாகி கிடந்த வேதியியல் பொருட்கள்,
எரிபொருட்கள் அந்த துப்பாக்கிக்கு போடுறது, பீரங்கி போடுறதுன்னு சொல்லி இந்த அந்த எரிபொருட்கள் பயன்படுத்துவாங்க, வேதியியல் பொருட்கள். அதெல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஒரு இடத்துல அந்த கொட்டி வைத்திருந்த அந்த வேதியியல் பொருட்கள் மேலே நல்லா செடி கொடியெல்லாம் வளர்ந்தது. அதை பார்த்துட்டு இது நல்ல உரமாக இருக்கும் போல இருக்குது, இதில் விவசாயம் செஞ்சால் விவசாயம் நல்லா அமோகமாக வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி ஒரு அறிவு வந்தது மனிதனுக்கு. அதனால் என்ன பண்ணால் அதையே உரமாக தயார் பண்ணி எல்லா உலகம் பூரா உரமாக போட்டாங்க. போட்டது என்னாச்சு, நம்ம நாட்டிலையும் பசுமை புரட்சின்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். நம்ம விவசாயத்தில் தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துவோம் சொல்லி பயன்படுத்தினாங்க. நல்ல நோக்கத்தில் தான் பயன்படுத்தினாங்க, தவறுன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதன் விளைவு என்னவாக மாறிவிட்டது, எல்லா இடங்கள்லையும் சாணம் போய் செயற்கை உரங்கள் குவிஞ்சிருச்சு. செயற்கை உரங்கள் போட்டதுனால என்ன ஆச்சு, மண்ணெல்லாம் மலடா போச்சு. மண்ணெல்லாம் மலடா போச்சு. உணவெல்லாம் என்னாச்சு, உணவெல்லாம் விஷமாக போச்சு. மண்ணெல்லாம் மலடாச்சு, உணவெல்லாம் விஷமாச்சு. நாம் எப்படி ஆயிட்டோம், அந்த காலத்து மனிதர்கள்லாம் உரம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், பெரிய பெரிய பலசாலிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி தட்டி விட்டா விழுந்துருவாங்க, பலமே இல்லை, சக்தி இல்லை. இன்னைக்கு சக்தி வரணுங்கிறதுக்காக, உடம்பு பலம் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸசைஸ்னு ஏதோ பண்ணிட்டு ஜிம்முக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. ஒன்றும் தேரல, ஒன்றும் தேர மாட்டேங்குது. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணால் திடீர்னு மாரடைப்பு வந்துடுது, பொத்துன்னு விழுந்து செத்து போயிடுறாங்க. ஆக இயற்கையாக இழந்த சக்தி, இயற்கையாக வந்த சக்தி எல்லாமே இன்னைக்கு செயற்கை நிலைக்கு மாறி, உணவுகள் மாறி, வாழ்க்கை முறை மாறி, இப்போ எல்லாமே நல்லது ஒரு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கே சென்று விட்டது. இப்படி இருக்கு. அதுக்கு இப்படிக்கு சைக்கிளில் போகிறத ஒரு பயிற்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் சைக்கிளில் போகிறது தான் எப்பவுமே சைக்கிள் தான். வண்டியில் அந்த டிவிஎஸ் 50 அது இதெல்லாம் வண்டியில் இப்போ எவ்வளோ வந்துருச்சு. இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம்லாம் எவ்வளோ வந்துருச்சு. எல்லாம் வாங்க ஓரளவுக்கு சக்தி எல்லாம் மக்களும் வாங்கிட்டாங்க. நடக்கிறது போயிடுச்சு, சைக்கிளில் போகிறது போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போதா இருந்தால் கூட நடந்து போகிறது போகாமல் 2 வீலர் எடுத்து போகிறது தான் அதிகமாக இருக்குது. ஆக நடக்கிறது போய் சைக்கிளில் போகிறது போய் என்னாச்சு, நீங்கள் சைக்கிளில் மட்டும் போங்க, உலகம் பெரிய புரட்சியை சந்திக்குன்னு சொல்கிறாங்க. சைக்கிளில் போக பழகணும்னா எல்லோரும் சைக்கிளில் போயிட்டா நீங்கள் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறது, எரிபொருள் போடுறதெல்லாம் நின்று போயிடும். காசு எவ்வளோ மிச்சமாகும், உடம்பு என்னாகும், உடம்பு திடமாகும். சைக்கிளில் போனால் நடந்து போனால் உடம்பு திடமாகும். ஒன்றா சிரிப்பாங்க, என்னடா இந்த காலத்தில் சைக்கிளில் நடந்து போன்னு சொல்கிறான், அவன் காரில் போயிட்டுருக்கான், ஆடம்பரமாக போயிட்டுருக்கான், எத்தனை கார் வாங்கிட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், சைக்கிளில் போன்னு சொல்லிகிட்டு இருக்கான், காலத்துக்கு ஏற்ற மனிதன் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி சைக்கிளில் போனால் நடந்து போய் பழகினா என்ன ஆகும், உடம்பு திடமாகும். மறுபடியும் பழையபடி உடம்பு திடமாகும். உடம்பு திடமாகிட்டு என்ன ஆகும், நீங்களாம் ரொம்ப ஆசையாக கனவு காணுறீங்களே டாக்டர் ஆகணும்னு, அந்த டாக்டருக்கு வேலையெல்லாம் போயிடும். எங்கடா அடிமடியிலே கை வைக்க வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் டாக்டர் ஆயிடுவீங்க? எல்லாருமே டாக்டர் ஆக முடியுமா? நீட்டுன்னு சொல்லி ரொம்பவும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். படிங்க வேண்டான்னு சொல்லல, ஆனால் நீட்டுக்கு அப்பாலும் நிறைய இருக்கிறது. நீட்டுக்கு அப்பாலும் நிறைய இருக்கிறது. டாக்டர் நல்ல தொழில், மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய தொழில், நல்ல தொழில். அந்த தொழிலுக்கு வர நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் மிக சிறப்பு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது போயிடுச்சுன்னா 1 மார்க் போனால் 2 மார்க் போனால் செத்து போயிடுறாங்க, தற்கொலை. அதெல்லாம் அவசியம் இல்லாது. அப்படிலாம் நீங்கள் வாழ்க்கையை எடை போட வேண்டாம். அதுக்கெல்லாம் நீங்கள் போனால் போயிட்டு போகுது, போனால் போகட்டும் போடா, இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதாடா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீட்டிற்கு அப்பாலும் நிறைய இருக்கிறது. என்ஜினியர் ஆகலாம், வழக்கறிஞர் ஆகலாம், பல அறிஞர்களாகலாம், அறிவியல் அறிஞர்களாகலாம், இப்படி எவ்வளோ இருக்கிறது. அதனால் அதை போய்விட்டால் இது அவ்வளோதான் நினைக்காங்க. அப்துல் காதருக்கு விமானப்படையில் சேருவதற்கு முதலில் விரும்பி போனார், இடம் கிடைக்கல. அதுக்கு பிறகு விஞ்ஞானி ஆனார், அப்புறம் அவர் சாதிச்சார், ஜனாதிபதி ஆனார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு கதவு மூடிவிட்டால் எல்லா கதவும் மூடிவிட்டால் நினைக்காதீங்க.
உங்களுக்கு 1000 கதவுகளும் திறந்திருக்கிறது, அதில் ஏதோ ஒரு கதவு தான் மூடப்படுகிறது. ஆனால் வாழ்வதற்கு நீங்கள் நினைத்தால், மனசு வைத்தால் எவ்வளவோ இருக்கிறது. அதை புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். அதனால் இதை எங்கேயோ வந்துட்டு நினைக்கிறேன். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்படி இயற்கையான வாழ்வு, அதாவது இயற்கையான எளிய வாழ்வு சிறப்பானது. எல்லோரும் சொல்லுகிறாங்க, நம்ம வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும், இயற்கையாக வாழ்வதற்கு சொல்கிறதெல்லாம் நடந்து போகிறது, கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகிறது, கொஞ்சம் அதிகமான தூரம் போனால் சைக்கிளில் போகிறது, அதுக்கு மேலே ரொம்ப தேவைன்னா மட்டும் 2 வீலர் கார்லாம் பயன்படுத்துறது. இப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்தி கொண்டால், இயற்கைக்கு இயந்த எளிய வாழ்வுக்கு நாம் திரும்பி சென்றால் சிறப்பாக அமையும் வாழ்க்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், யாருக்குமே சாப்பாடு இல்லை நிலை இல்லாத ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமையும் என்று உறுதியாக சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு பக்கம் ஆடம்பரமான ஆணவ ஆதிக்க வழியில் நடந்துட்டு போனால், அப்படி போனால் நம்ம இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதா, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சைக்கிளில் போனால் உங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டியது கம்மியாகும், உடல் வைத்தியம் செய்வதற்கான செலவு கம்மியாகும். இப்படி செலவுகள்லாம் கம்மியாக போயிட்டு நியாயமான செலவுகள் மட்டுமே நமக்கு இருந்தால் நியாயமற்ற முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. எல்லாம் அது தானே, வாழ்க்கைக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி தானே நிறைய சம்பாதிக்கணும் சொல்லி தானே நியாயமற்ற வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய போக்கு என்பது வளர்ந்து கொண்டு போகிறது. அதில் தான் எல்லா துன்பங்களும், பகைமை, வெறுப்பு, சண்டை, பொறாமை, அடிதடி, ரகளை, யுத்தம் வரைக்கும் போகுது. இன்றைக்கி உலக நாடுகள்லாம் இந்த பொருளாதார ரீதியான யார் பெரியவர்கள் என்பதற்காகத்தான் எனக்கு பொருளாதார செல்வ வேணும் அப்படிங்கிற நிலையில் தான் யுத்தங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாமே இயற்கையோடு இந்த எளிய வாழ்வினால் சிறப்பான வாழ்வை அடைய முடியும். முதல் சாப்டரை முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? இயற்கையோடு இந்த எளிய வாழ்வு சிறப்பான வாழ்வு உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய செய்தி இன்று. 2வது கட்டத்துக்கு வருவோம். இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வருத்தம் உங்களுடைய முகத்தில் எல்லாம் தெரியுது. ஓகே, போவோம். அடுத்தது உங்களுக்கு இது சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு கல்வி நிலையத்தில் கிடைக்க வேண்டிய அல்லது நீங்கள் பெற வேண்டிய செல்வங்கள் 4. என்ன செல்வம்? கல்வியின் நோக்கம் என்ன? கல்வியின் நோக்கம் நானே சொல்லிடுறேன். அறிவு, ஆற்றல், சிறப்பு சொல்லுங்க. ஆற்றல், அப்புறம் பண்பு, சரி, திறமை, பண்பு வச்சுக்கோங்க. ஒழுக்கம், பண்பு எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது இல்லையா? சரி, அறிவு, ஆற்றல், திறமை, நேர்மை, மனித நேயம், அன்பு. மனித நேயம்னா அன்புன்னு சொல்லலாம். மனித நேயங்கிறது பேரன்பு, அன்புங்கிறது வெறும் அன்புங்கிறது சிற்றன்பு. அது என்ன அன்பு, சிற்றன்பு, பேரன்பு. நீங்கள் உங்கள் மேலே வச்சக்கூடிய அன்பு, உங்களுடைய குடும்பத்து மேலே வச்சுக்கிறதெல்லாம் சிற்றன்பு. அது பாசம், நேசம், காதல், நட்பு இதெல்லாம் வரும். அதே சமயம் பேரன்பு என்பது என்ன? மனித நேயம். நம்ம எல்லாருமே சகோதரர்கள், எல்லோருமே நல்லா வாழணும் அப்படின்னு எல்லா மனிதர்களுக்காகவும் நினைக்கக்கூடியது பேரன்பு. அந்த பேரன்புக்கு மாற்று பெயரை அறம்னு சொல்லலாம். அறவாழ்வுன்னு சொல்லுவாங்க. அறம் எதுக்கு வருது? எல்லோரும் மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் எல்லோரும் நல்லா வாழ்வதற்காக வகுத்து கொண்ட நெறிகளுக்குத்தான், வகுத்து கொண்ட நெறிகளுக்குத்தான் அறம் என்று பெயர். அதுதான் நம்மளை எப்பவுமே அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செஞ்சால் அவனுக்கு துன்பம், இவனுக்கு துன்பம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மளை உறுத்துகிறது அல்லவா? அது அற உணர்வால் வரக்கூடியது. ஆக அந்த அறம்தான் மனித நேயம், அந்த அறம்தான் பேரன்பு. அது சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆக நம்ம கல்வியின் மூலமாக 4 விஷயங்களை பெற வேண்டும். ஒன்று அறிவு. அறிவு என்பது உங்களுக்கு தெரியும். அறிவியல் அறிவு, வரலாற்று அறிவு, புவியியல் அறிவு, இன்னும் எல்லா அறிவுகளும், இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் பாட புத்தகத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய அறிவு, பாட புத்தகத்திலிருந்தும் செய்முறை பயிற்சிகளிலிருந்தும் நீங்கள் பெறக்கூடிய அறிவு என்பது அறிவு. அது ஆழ்ந்து அறியலாம், பகுத்தறியலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆக அறிவு என்பது நீங்கள் நிச்சயமாக இந்த கல்வி நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவுதான் கரியாக இருக்கக்கூடிய உங்களை வைரமாக பட்டை தீட்டுகிறது.
கூட்டுப்புழுவாக இருக்கக்கூடிய உங்களை என்ன மாற்றுது? வண்ணத்து பூச்சியாக வடிவமைக்கிறது. கூட்டுப்புழுவாக உள்ள உங்களை வண்ணத்து பூச்சிகளாக வடிவமைப்பதும், கரியாக உள்ள உங்களை வைரமாக பட்டை தீட்டுவதும் இந்த அறிவு தான். ஆக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன சொன்னேன்? நீங்கள் தான் சொன்னீங்க, ஆற்றல். என்ன ஆற்றல்னா என்ன? சக்தினா என்ன? நீங்கள் ஆற்றல் உடைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரு தலைமை பண்பு, ஒரு ஆளுமைன்னு சொல்லுவாங்க. ஆளுமை மிகுந்தவங்களாக இருக்கணும். ரொம்ப எதுக்கெடுத்தாலும் நொடிஞ்சு போகக்கூடியவங்களாக, எதுக்கெடுத்தாலும் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஆக மனோதிடம், தைரியம், தலைமை பண்பு, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் ஆற்றல். அதிலிருந்து தான் ஆற்றல் பிறக்கும். நீங்கள் ஆற்றல் உடையவர்கள் என்றால் எப்போதும் சோர்வு அடையாமல் இருக்கணும். என்ன சொல்றாரு? எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் சொல்றானே. இந்த இமைப்பொழுதும் சோறாமல் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஆற்றல் வேணும். மனசோர்வு இருக்கக்கூடாது, மனசோர்வு ஏற்படக்கூடாது. ஒரு மார்க் போயிடுச்சா ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சு நினைக்கக்கூடாது. ஆக அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் வளர வேணும். அதுதான் ஆற்றல். அதுக்கடுத்து திறமை. திறமைனா என்ன? இப்போ நான் பேசுகிறேன், அது ஒரு திறமை. எழுதுறாங்க, அது ஒரு திறமை. நல்லா ஓடுவீங்க, விளையாடுவீங்க, அதெல்லாம் ஒரு திறமை. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்களே, அதில் மாதிரி வரக்கூடியது எல்லாமே திறமைகள். அந்த திறமைகள் வாழ்க்கைக்கு அவசியம். அதுபோல திறமைகள் இல்லாமல் இருந்தால் வெறும் அறிவை கொண்டும் ஆற்றலை கொண்டும் பெரிதாக சாதிக்க முடியாது. நீங்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு திறமையும் கூட வேண்டும். அதுக்கு பிறகு ஒழுக்கம், நல் ஒழுக்கம். பணம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அறிவு எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனால் நல் ஒழுக்கம் இல்லை என்றால் அதற்கு பயன் ஏதும் இல்லை. எல்லாம் வீணாக போயிடும். வாழ்க்கை சிறப்பாகாது. வாழ்க்கையில் நல்ல மனிதர்களாக நீங்கள் பேர் எடுக்க முடியாது, நல்லவர்களாக பேர் எடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கீங்களா நல்லவர்களா? நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய ஆளுக்கெல்லாம் எடுத்து பேர் எடுத்துவீங்களா நல்லவர்களான்னு கேட்குறீங்களா? அந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்குங்க, நீங்களே விடை கண்டுக்குங்க. ஆக நல்லவர்களாக இருப்பதற்கு நல்ல ஒழுக்கங்கள் வேண்டும், ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அது எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் விரிவாக நான் பேசலை. அதெல்லாம் நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள். சரி, 4 செல்வங்கள் இதுதான். புரிச்சிட்டிங்களா? நீங்கள் அது சொன்னக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? நல்ல பண்பு, இதெல்லாமே இதுக்குள்ளே வரும். சரி, 5 நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு 5 பண்புகள் வேண்டும், 5 குணங்கள் வேண்டும். அது என்ன? அதுக்கு தான் வரணும். அதுதான் முக்கியம் உங்களுக்கு. என்னது? முதல் பண்பு தன்னம்பிக்கை. அடுத்தது விடாமுயற்சி. அடுத்தது கடின உழைப்பு, கடினமாக உழைக்க தெரியணும். அடுத்து 4வது நேர்மை. 5வது மனித நேயம். இங்கேயே அதை கொண்டு வந்துக்கலாம். ஆக உங்களுடைய 5 பண்புகளில் கொண்டு வர வேண்டியது முதல்ல தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, நேர்மை, மனித நேயம், அன்பு. இதெல்லாம் இந்த 5ம் நீங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள். ஆச்சா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டு நினைக்கிறேன். சின்ன சின்ன கதைகள் சொல்லலாமா? கதைகள் சொல்லுவோம். கதைகள் இல்லை, நம்முடைய தலைவர்கள் நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டியவர்களுடைய அவருடைய வாழ்வை பற்றிய சில செய்திகள் தெரியுமா? தன்னம்பிக்கை எடுத்துக்கோ. தன்னம்பிக்கைக்கு யாரை சொல்லலாம்? தன்னம்பிக்கைக்கு யாரை சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லலாம்? அப்துல் கலாம். உண்மைதான். ஆனால் அப்துல் கலாம் நான் வேற ஒரு இடத்தை கொண்டு வரேன். அப்துல் கலாம் நான் வேற ஒரு இடத்தை கொண்டு வரேன். இதில் கொண்டு வரது நான் முதல் கொண்டு வர ஆள், தன்னம்பிக்கைக்கு கொண்டு வர ஆள் யாருன்னு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடிசன் என்ன பண்ணாரு? பல்பு, மின் விளக்கு, அது மட்டும் தான் கண்டுபிடிச்சாரா? கரண்ட் அவர் தான் கண்டுபிடிச்சாரா? சரி விடு, பரவாயில்ல. சரி, அவர் ஆயிரக்கணக்கான பொருட்களை கண்டுபிடித்தார். அதில் ஒன்றுதான் மின்விளக்கு. அந்த மின்விளக்கு தான் இன்றைக்கு உலகத்தையே ஒளியேற்றி கொண்டிருக்கிறது. அவர் யார் தெரியுமா? அவர் எத்தனாவது படித்தார் தெரியுமா? அவர் பள்ளிக்கூடத்திலிருந்து துரத்தி விட்டாங்க.
இவருக்கு படிப்பு வராது, இவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, இவனுக்கு எங்களால் கல்வி சொல்லி தர முடியாது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் நல்ல வேலை, நமக்கு ஒரு நல்ல விஞ்ஞானி கிடைத்தார். எப்படி கிடைச்சாரு? அவங்க அம்மா ஒரு ஆசிரியர். அவங்க அம்மா பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் கொஞ்சம் அம்மா மூலமாக கற்றுக்கொண்டார். ஓரளவு கற்றுக்கொண்ட உடனே அவர் சுயமாக அவரே நூலகங்களுக்கெல்லாம் சென்று எண்ணற்ற நூல்களை படித்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட. அவர் காது சரியாக கேட்காது. ஆக அப்படி இருந்தும் கூட அவர் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டார். நிறைய படித்தார், நிறைய ஆய்வுகள் செய்தார். நிறைய ஆய்வு செய்யும் பெயரில் அதில் அவர் சொல்லுவார், நான் ஆயிரம் முறைகள் தோற்றேன், ஆயிரம் முறைகள் தோற்றேன். அவர் ஆய்வு செய்வார், அதில் தோல்வி, அவர் நினைச்சது கிடைக்காது, தோல்வி கிடைக்கும். ஆனாலும் தொடர்ந்து 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 தன்னம்பிக்கையோடு அவர் முயற்சி செய்ததனுடைய விளைவாக என்னாச்சு? பல்வேறு அறிவியல் பொருட்களை கண்டுபிடித்தார். ஆக தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு தன்னம்பிக்கையின் சின்னமாக சொல்லுவார்கள். அடுத்து விடாமுயற்சி. விடாமுயற்சிக்கு வந்தால் யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அதுவும் அப்துல் கலாம். உங்களுக்கு எல்லாமே அப்துல் கலாம் தான் போல இருக்கே. ரைட், எல்லா வகையும் அவர் முன்னேற சிறந்தவர் தான், ஒன்றும் குறை சொல்ல இல்லை. அதுக்கு அதை விட ஒருத்தர் சிறப்பாக சொல்லுவாங்க. யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ். கேள்விப்பட்டீங்களா? ராபர்ட் ப்ரூஸ் கேள்விப்படவே இல்லையா? ஓ, உங்கள் பாடம் வேறையாக போயிடுச்சு, எங்கள் பாடம் வேறையாக போயிடுச்சு. நாங்கள் படித்த காலத்தில் இருந்த பாடம் வேறையாக போயிடுச்சு போல இருக்கு. சரி, ராபர்ட் ப்ரூஸ் ஸ்காட்லாந்தினுடைய போர் வீரன், தலைவன். அவர் என்ன செஞ்சார்? அவர் போரிட்டார். இங்கிலாந்து கூட சுதந்திரத்துக்காக போராடிட்டார். நாம் இங்கிலாந்து கூட நாமும் போரிட்டோம் சுதந்திரத்துக்காக. அதே போல் ஸ்காட்லாந்து நாட்டுக்கு சேர்ந்த வீரர் தலைவர் அவரும் அவர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், போராடினார். அவர் போராடி, நம்ம போராட்டம் அகிம்சை வழி, அதிகமாக அகிம்சை வழியில் நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். ஆனால் அவருடையெல்லாம் சண்டை தான், போர், யுத்தம், போகிறது, சண்டை போடுறது, அவங்கள ஜெயிக்கிறது, அதை தோற்று போகிறது, அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட போராட்டத்தில் அவர் 13 முறை தோற்றார். 13 முறை போரிட்டு 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 தோற்று விட்டார். அப்போது ஒரு குகையில் அவர் தங்கியிருக்கார், தலைமறைவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு சிலந்தி பூச்சி வலை பின்னுது. அந்த சிலந்தி பூச்சி வலை பின்னும் போது அந்த வலையிலே தங்க முடியாமல் திரும்ப திரும்ப கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் 13 முறை கீழே விழுந்து 14வது முறை அந்த வெற்றியை எட்டுகிறது. அந்த கூட்டிலே அதனுடைய இடத்தை சரியாக அடைகிறது. அதை பார்த்த போது அவருக்கு நாம் இன்னும் ஒரு முயற்சி செய்வோம், இன்னும் ஒரு முயற்சி செய்வோம் என்று முயற்சி செய்து போரிட்டார். போரில் வென்றார், நாட்டுக்கு சுதந்திரத்தை தேடி தந்தார். ஆக அதுதான் ராபர்ட் ப்ரூஸ். விடாமுயற்சிக்கு உதாரணமாக ராபர்ட் ப்ரூஸை சொல்லுவார்கள். சரியா? அடுத்தது 3வது என்ன சொன்னேன்? கடின உழைப்பு. கடின உழைப்புக்கு யாரு? அதுவும் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. கடின உழைப்புக்கு நாம் உதாரணமாக சொல்றது யாருன்னு சொன்னா தசரத் மான்சிங். கேள்விப்பட்டீங்களா? தசரத் மான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா அவர் இந்தியர் தான். அவர் ஒரு மலைவாழ் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு மலை மேலே வாழ்ந்தவர், ஒரு மலை பக்கம் வாழ்ந்தவர். அவர் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்ட போது அவரை கொண்டு செல்வதற்கு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு செல்வதற்கு முடியவில்லை. ஏனென்றால் வாகன வசதிகள் இல்லை. பாதை, சுற்றுப்பாதை ஒரு 15-20 கிலோமீட்டர் போகணும். அப்படி சுற்றிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் அவரை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அவரை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டதனால் அவர் மனசிலே, என்னுடைய மனைவி இறந்து விட்டார், சரியான நேரத்தில் கொண்டு செல்ல முடியாத சூழலினால் இறந்து விட்டார், இது போன்ற நிலைமை இனிமேல் இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கும் ஏற்படக்கூடாது, விரைந்து மருத்துவமனை கொண்டு செல்வதற்குரிய வசதி வாய்ப்பு வர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல பாதை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை ஒன்று இருந்து அந்த மலையை வெட்டி கொடைஞ்சி வெட்டி பாதை உருவாக்குறாரு. ஒரு 20 வருட காலம், 20-30 வருட காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த மலையை வெட்டி அது ஒரு பாதையை உருவாக்குகிறார். ஆக அந்த பாதை தான் இன்று அந்த மலை கிராமத்திலிருந்து நகரத்துக்கு செல்வதற்கான வழியை ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராக சுருக்கி இருக்கிறது. ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றி வந்த நேரத்தில் அந்த இடத்தில் 2-3 மணி நேரத்திலேயே சென்றுவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் பிறகு அவரை கண்டுகொண்டு அவருக்கு பரிசு விருதுகள்லாம் வழங்கி அவரை சிறப்பித்தது என்பதெல்லாம் தனிக்கதை.
ஆக அப்படி கடினமாக உழைச்சார். எவ்வளவு உழைப்பு பாருங்க. ஒரு மலையே வெட்டி பாதையை போட்டது என்பது ஒரு தனி மனிதனாக செய்தது என்பது எவ்வளவு பெரிய உழைப்பு. அப்படி கடினமாக உழைக்கணும். இன்னைக்கு கடினமாக உழைச்சா மட்டும் பத்தாது. இன்னைக்கு என்ன, திறன் உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். சும்மா போட்டு மங்குன்னு வேலை செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. மங்குன்னு கடினமாக உழைக்கணும், ரொம்ப முயற்சி எடுத்து உழைக்கணும், தவம் போல் செய்யணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக இருக்கணும். நம்முடைய அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு முனை மழுங்கிய ஒரு கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டினால் என்னாகும்? மரத்தை வெட்டி முடிப்பதற்கு மணிக்கணக்கில் ஆகும். அதே சமயம் நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு போய் நல்லா கூர்மையான கோடாரியால் வெட்டினால் மரத்தை ஒரு 5 நிமிடத்தில் வெட்டி விடலாம் இல்லையா? அப்படி நம்முடைய அறிவு என்பதை ஷார்ப்பாக்க வேண்டும், கூர்மையாக்க வேண்டும். அப்படி கூர்மையானால் தான் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு என்பது ரொம்ப குறுகிய நேரத்திலேயே சிறப்பான பலனை தரும். அதனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஆக இது ஒன்று. அடுத்தது உழைப்பு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? உழைப்புக்கு யாரை சொல்லணும்? கடின உழைப்புக்கு தசரத் மான்சிங் சொல்லியாச்சு. அடுத்து நேர்மைக்கு யாரை சொல்லலாம்? மகாத்மா காந்தி. அவர் வாழ்வும் அன்புதான், வழியும் அன்புதான். ஏதோ ஒன்று அடையணும், அதை எப்படி அடைஞ்சா என்னன்னு அவர் நினைக்கல. அன்பு வழியிலேயே போராடி, அன்பு வழியிலேயே சுதந்திரம் பெற வேண்டும், அன்பான வாழ்வு வாழ வேண்டும், எல்லோருக்கும் துன்பம் செய்யாத ஒரு வாழ்வு வாழணும்னு சொல்லி ஒரு நெறியை கடைபிடித்தார் இல்லையா? அந்த மகாத்மா காந்தியுடைய வழி, நேர்மை வழி, அன்பு வழி, இயற்கை வழி, இதையெல்லாம் நாம் என்னென்னு கற்றுக்க முயற்சி பண்ணணும். ஓகே, நேர்மை, மனிதநேயம் அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். மனிதநேயம், அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுவாங்க. ஆக அன்பு ரொம்ப முக்கியம், அறம் ரொம்ப முக்கியம். அன்பு அறத்தை பற்றி நான் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அதனால் அதிக நேரம் எடுத்துக்கல. நிறைய பேசலாம். அன்பை பற்றி தான் நிறைய பேசுவேன் நான் எப்போவுமே. ஏன்னா அன்பு வழி அறப்பணி மன்றம் தான் என்னுடைய மன்றம். ஆக நிறைய பேசுவேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்றதை என்னால் பார்க்க முடியுது. போதும், உங்களை கஷ்டப்படுத்தியது போதும் என்று நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பான மாணவர்களாக வர வேண்டும், சிறந்த சாதனையாளர்களாக வர வேண்டும். இந்த பசுமை இயக்கத்தை ஏதோ இன்றோடு முடிந்துவிடக்கூடியது அல்ல. பசுமை இயக்கம் தொடர்ந்து நடக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பசுமையை எப்போதும் உருவாக்குவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமைய வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும், அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.